அன்பர்களே, இன்று மார்கழி முதல் நாள் பரசுராம ஜெயந்தியுமாகும். தானே குஞ்ச் ஸ்ரீ பரசுராமர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். பரசுராம அவதாரம் பெருமாளின் 6வது அவதாரம். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவிற்கும் மகனாக எடுத்த அவதாரம் இது. தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய அவதாரம் இது. இன்னும் மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் பரசுராமர் என்பது நம்பிக்கை. இந்த அவதாரம் அம்சாவதாரம் எனப்படும். ராமனாக பிறந்து தவமிக்க ராவணனை அழிக்க தவம் செய்ய காலம் இன்மையினால் தன் அம்சமாக பரசுராமரை பிறக்க வைத்து தவம் செய்ய வைத்து அந்த தவ வலிமையை தன் அஸ்திரம் மூலமாக பெற்றார் ராமன் என்பது ராமாயணம். பரசுராமர் 21 தலைமுறை அரச குலத்தை அழித்து அவர்களது ஆணவத்தை ஒழித்தவர். இவர் வழிபட்ட கோவில்கள் 108. மும்பை அருகே மகாராஷ்டிரா மாநிலத்தில் தானே மாவட்டத்தில் தானேயிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குஞ்ச் என்னும் ஊரில் பரசுராமர் கோவில் உள்ளது. புறநகரில் ஒரு ஏரி உள்ளது. அதற்கு அடுத்ததாக ஒரு சிறிய மலை, மலையில் கோவில் அமைந்துள்ளது. உள்ளூர் மக்கள் இந்த கோவிலை பார்கவ் மந்திர் என்கிறார்கள். கோவிலை அடைய மலையின் மீது ஏறி சிறிய கல் நிறைந்த பாதையில் ஏறி செல்ல வேண்டும். கோவில் உள்ளூர் லேட்ரைட் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. கோவிலில் சபா மண்டபம் சுமார் 23x20 அடி அளவில் உள்ளது. கோவிலின் பீடம் மிகவும் உயரமானது. கோவிலின் நுழைவு வாயில் சபா மண்டபத்தின் 3 பக்கங்களிலும், அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு நோக்கி உள்ளது. கோவில் பழமையானது என்றாலும் நுழைவு வாயிலில் உள்ள சிற்பங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவர்வன. கருவறையில் ஸ்ரீ பரசுராமர் விக்கிரகம் சிறியதாக, எளிமையாக, தனித்துவமாக உள்ளது. பகவான் பரசுராமர் இங்கே ஒரு போர் வீரராக கருதப்படுகிறார். இங்குதான் பரசுராமர் அவதரித்த இடம் என்பதனால் அவர் ஒரு 10 வயது உடையவராக சித்தரிக்கப்படுகிறார். இந்த பகுதி முழுவதும் இன்னும் பல கோவில்களின் இடிபாடுகள் உள்ளன. இவற்றை சுற்றி புராண கதைகள் பின்னப்பட்டுள்ளன. இந்த கோவில் வளாகம் நன்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கல்வி வளம் பெறவும், உடல் வலிமை பெறவும், எதிரிகள் தொல்லை மறையவும், விவசாயம் செழித்திடவும் மக்கள் இவரை வழிபட்டு வேண்டுகின்றனர். மாதந்தோறும் புனர்பூச நாள் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. மார்கழி மாதம் பரசுராம ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தச அவதாரங்களில் ஒருவராகிய ஸ்ரீ பரசுராமரை இந்நாளில் போற்றி வணங்கி நலம் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ பரசுராமாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய.